இவரு கருப்பசாமி, அதனால இவருக்கு நீங்க மாலை போட்டுட்டு இருக்கிறீங்க. ஏன்டா அது பக்கத்துல தான்டா சாமி இருக்குது. அதை விட்டுட்டு இருந்துட்டு இது யார்ரா இது? இவர் கருப்பசாமின்னா அப்ப கருப்பசாமி ஊர்லாம் இருக்குது. அவங்களாம் யார் அப்போ? ஆ இவரே கருப்பசாமின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டு நம்ம அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிடுவோமா? ஐயா கருப்பசாமி நேர்ல வந்திருக்காரு, எல்லாத்தையும் மாத்துங்கன்னு. இப்ப நீங்க போய் அவருக்கு போய் மாலை போய் போடுறீங்களே, போட்டவர் உங்க குறையெல்லாம் தீர்த்து வச்சுட்டாரா? இல்ல கேக்குறேன். என்னடா இது நடக்குது? கொஞ்சமாவது நமக்கு நம்பிக்கை வேணும். எல்லாருக்குமே கடவுள் மேல நம்பிக்கை இருக்குது. பாதி பேருக்கு இருக்கு, இல்ல அதெல்லாம் விட்டுருங்க. எனக்கு சாமி மேல நம்பிக்கை இருக்குது. சாமி மேல மட்டும்தான் நம்பிக்கை இருக்குது. சாமிய பேரை சொல்லியும் சாமி பேரை சொல்லி அந்த மாதிரி பண்றவங்களெல்லாம் என் மேல அவங்க மேலாம் எனக்கு நம்பிக்கை கிடையாது. பட் நீங்க அது பக்கத்துல தான்டா சாமியோட சிலையே இருக்குது. அதுக்கு ஏதாவது பண்ணுங்க. உங்களுக்கு அப்ப நம்பிக்கை இருக்குன்னா அதான்டா சாமி உங்களுக்கு. அதை பண்ணுங்க. அதை விட்டுட்டு இருந்துக்கிட்டு இது யாரா இது? யாருக்காக நீங்க யார் மேல மாலை போட்டு கொண்டு போட்டுட்டு இருக்கீங்க? அதாவது கருப்பசாமினா இப்படிதான் நமக்கு தெரியும். கருப்பசாமினா நம்ம நேர்ல வந்தா எப்படி இருப்பாருன்னு உங்களுக்கு தெரியும். கம்பீரமா, அதே மாதிரி அவர் எப்படி சொல்ற ஒரு ஆக்ரோஷமா அந்த மாதிரி இருப்பாரு. அவர் வந்து நம்மளே பாதுகாக்கிறவர் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. அவரோட கதைகள்லாம் படிச்சிருப்பீங்க. ஒவ்வொரு ஊர்லயும் ஒரு சுடலை மாடன் சாமின்னு சொல்லுவாங்க, கருப்பசாமின்னு சொல்லுவாங்க. எல்லா ஊர்லயும் இருக்கும். எல்லாரும் வேற வேறன்னு சொல்லுவாங்க. எல்லாருமே நம்ம இங்க ஒரு சில பேர் ஒரு சாமி தான் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம். பட் இங்க எல்லாருக்குமே ஒரு கடவுள் நம்பிக்கைன்னு ஒண்ணு இருக்குது. இப்ப ஒண்ணு பண்ணிட்டு இருக்கிறாரு. என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு? காலு ஒரு சைடு தாளம் ஆடுது, கை சுருட்டு வேற மாதிரி ஒரு ஸ்டைல்ல பண்ணுது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு எச்சு துப்புறாரு, ஒரு கிண்ணத்துல துப்புறாரு பாத்தீங்களா, அது ஒரு ஸ்டைலா இருக்குது. இதை பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி தோணுது? எனக்கு ஒன்னே ஒண்ணு எனக்கு தோணுது, சாமி பேரை சொல்லி மத்தவங்களை பயமுறுத்தி அதை வச்சு ஒரு சம்பாத்தியம் எப்படி பண்ணுவாங்களோ அதுதான் இங்க நடந்துட்டு இருக்கோம்னு எனக்கு தோணுது. எனக்கு இங்க சாமி பேரை சொன்னா இன்னும் பயப்படவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. செய்வன சூனியம் இல்லைன்னா வந்து உனக்கு மந்திரிச்சு வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்றதெல்லாம் இன்னும் ஒரு சில பேர் வந்து இவர் யாருன்னு நமக்கு தெரியலை. எனக்கு தெரியலங்க, இவர் யாருன்னு தெரியல. ஏதோ பாடகர்லாம் போட்டிருந்தாங்க, பட் எனக்கு இது யாருன்னு தெரியல. பட் இந்த இவரை பார்த்தீங்கன்னா, இவர் கும்பிட போனீங்கன்னா 4-5 பவுன்சர் இருப்பாங்க, நிறைய பேர் இருப்பாங்க. மாலை போட போனீங்கன்னா அந்த உடனே தள்ளி விடுவாங்க, காலில் விட்டிங்கன்னா பிடிச்சி இழுத்து வெளியே விட்டுருவானுங்க. இந்த மாதிரிலாம் நிறைய பேர் பண்ணுவாங்க. இதெல்லாம் பொதுமக்களுக்கு தானே. இவர் யார்? ஏதாவது பணக்காரனா, பிஸ்னஸ் மேனா, யாருன்னு தெரியாது. எனக்கு தெரியாதுங்க இவர் யாருன்னு எனக்கு தெரியல. பட் இவருக்கு ஒரு தனி மரியாதை வருது. பட் இதே மக்கள்கள் இவங்களை பார்க்க வராங்க அப்படின்னா தள்ளி தள்ளி விட்டுடுறாங்க. 4-5 பவுன்சர் இருக்கிறாங்க. எனக்கு ஒன்றும் புரியலை. 4-5 பவுன்சர்னா 4-5 இல்லை, கிட்டத்தட்ட உள்ள மட்டுமே ஒரு 30-40 பேர் வேலை செய்வாங்க போல. இதே பொழப்பா இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க? இவங்கெல்லாம் துட்டு எங்கேருந்து வரும்? மக்கள் நீங்கள் ஏதாவது காணிக்க கொடுக்குறீங்களா? அதுலேருந்து தானே கொடுக்குறாங்க. அப்போ மக்கள்லாம் முட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க தோணுது. இந்த சாமி மேலே நம்பிக்கை வைக்கணும்னா பிரச்சனை இல்லைங்க. சாமி மேலே நம்பிக்கை இருக்கணும், எல்லாருக்குமே இருக்குது, எனக்கு இருக்குது. பட் சாமியை வச்சு பொழப்பனத்தின மேலே நம்பிக்கை வச்சு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? மாலை வாங்கி போட்டதே நான் குற்றமாக சொல்கிறேன். எதுக்குன்னா மாலை வந்து சாமி கழுத்தில் இருக்கணும், ஆசாமி கழுத்தில் எப்படி போகுது? உண்மையில குறி சொல்கிற ஆளாக இருந்தால், உண்மையில சாமி கருப்பசாமி ஒரு உடம்புல வர்றதா இருந்தால், இவர் ஃப்யூச்சரில் இவருக்கு எல்லாம் தெரியணும்ல. சாமி உள்ள உடம்புல இருக்கலாம், பல இதை காப்பாற்றிருக்கணும்ல. இவர் என்ன காப்பாற்றினார்? யாராவது சொல்லுங்கள். கேட்டால் இங்கே நிறைய பேர் ஒரு சில கீழே பேர் கமெண்ட் செக்ஷனில் கூட ஒரு ப்ரோ ஒருத்தர் சொன்னார், ப்ரோ நீங்கள் அந்த இடத்துக்கு போனால் தான் தெரியும், மிகப்பெரிய பவர்ஃபுல் சாமி, நான் சாமியை நம்புகிறேன், ஆசாமியை நம்ப மாட்டேன். அதை தான் திரும்ப திரும்ப சொல்கிறேன். அங்கே இருக்க சாமி சிலையை கூட நம்புவேன். புரியுதா? அங்கே இருக்க சாமி நமக்கு சிலை, சாமி எப்படி இருப்பாங்கன்னு நம்ம நிறைய நம்ம பார்த்துருக்க மாட்டோம். சிலையை தான் நம்ம சாமியாக கும்பிட்றோம். அப்படின்னு இருக்கும்போது வந்து எனக்கு அதை நம்புகிறேன் நான். இருக்குது, சாமி இருக்குது, நம்ம முன்னோர்கள் வாழ்ந்துருக்காங்க, அவங்க சாமியாக ஆகிட்டாங்க, எனக்கு சாமி மேலே நம்பிக்கை இருக்குது, அவங்கள நான் கும்பிடுவேன். இவனை எதுக்கு நான் கும்பிடணும்? இவன் மேலே எதுக்கு நான் மாலையை போடணும்? வந்து பாருங்கன்னு சொல்கிறீங்க. நான் வந்து கூட கோயிலை வந்து பார்ப்பேன். இவன் பேச்சையும் இவன் பண்ணுறதையும் வச்சு என்னால் நம்ப முடியாது. ஸ்டைல் சாமி நான் கேள்விப்பட்டிருக்கேன். கருப்பசாமி வந்து நம்மளோட ரொம்ப ஆக்ரோஷமாக இருப்பார். ரெண்டாவது எப்படி சொல்கிறது, கட்டு மஸ்தான உடம்பு, அப்படி இருப்பார் இப்படி இருப்பார், நம்ம நிறைய கேள்விப்பட்டிருப்போம். அப்படி தான் நம்ம பார்க்குற சிலைகளும் இருக்கும். அப்படி இருக்கும்போது இவர் அந்த ஸ்டைல் இவர் ஒன்று பண்ணுறாரு பார்த்தீங்களா? அப்பப்பப்பா ஃபுல் வீடியோ நீங்கள் பாருங்களா, பண்ணுறதெல்லாம் நமக்கு எரிச்சலாக வரும். சாமி பேரை சொல்லி எந்த மாதிரி நம்ம பொழப்பு நடத்தலாம்னு சொல்லிட்டு இவங்க வச்சு பார்த்துக்கலாம். இது வேற ஒன்றும் இல்லை, வெளிநாட்டு சாமி கிடையாது, வெளி மாநிலத்து சாமி, அவ்வளோதான், வேற ஒன்றும் கிடையாது. சாமி பேரை சொல்லி ஒவ்வொரு இடத்துலையும் பிஸ்னஸ் நடக்குது பார்த்தீங்களா, அந்த பிஸ்னஸ் தான் இது, வேற ஒன்றும் கிடையாது. அதே மாதிரி கேட்டிங்களா, இங்கே ஹிந்து, முஸ்லீம், கிறிஸ்டியன்ஸ் எந்த மதமாக எடுத்துக்கிடுங்க, சாமி பேரை சொல்லி எல்லா இடத்துலையும் பிஸ்னஸ் நடக்குது, நடந்துட்டு தான் இருக்குது. ஏன்னா ஒரு சாமி பேரை சொன்னால் மட்டும் தான் எல்லாரும் பயப்படுவாங்க. செய்வனை வச்சுருன்னு சொன்னால் பயப்படுவீங்க.
உனக்கு அவன் ஏதோ ஒரு இடத்துக்கு கோயிலுக்கு போகிறீங்க, இல்லைன்னா ஒருத்தன் குறி சொல்கிறான்னா, எப்போ உனக்கு அந்த காலத்தில் செய்வன இருக்குது, அந்த காலத்திலேயே வச்சுட்டாங்க, உங்கள் அம்மா காலத்தில் வச்சுட்டாங்க, உங்கள் தாத்தா காலத்தில் வச்சுட்டாங்க, 2 தலைமுறைக்கு முன்னாடி வச்சுட்டாங்க, இந்த இடத்துல தோண்டி வச்சுருக்காங்க, இந்த இடத்துல வந்து எடுத்துகிட்டு போயிரு, இதை பண்ணு, இந்த தோசத்தை கறி, இதை பண்ணு, மண்ணெல்லி அங்கே கொண்டு போடு, ஏதாவது கோயிலில் போய் இங்கேருந்து எடுத்து மண் முன்னா சம அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்றது. அவன் என்ன நீ குடித்தாலும் தண்ணி குடிச்சு இது பண்ணாலும் ஒன்றும் நடக்க போகிறது கிடையாது. சாமி நமக்கு தலையெழுத்துன்னு ஒன்று இருக்குது, அதை வந்து அதுபடி தான் நடக்கும். அதை விட்டுட்டு இருந்துக்கிட்டு நம்ம உழைக்கணும், நம்ம இது பண்ணணும், சாப்பிடணும். நம்ம சாமி, ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் சாமியை பொறுத்த வரைக்கும் கேட்டிங்கன்னா நம்மளை உருவாக்கியிருக்கு, நம்ம இந்த உலகத்தில் நமக்கு ஒரு உயிர் கொடுத்துருக்கு. அப்போ அந்த உயிர் கொடுத்துருக்குன்னா அந்த உயிரை வச்சு நம்ம தான் வாழ கற்றுக்கணும். ஆடு இருக்குது, ஆடு என்ன பண்ணணும் சொல்லுங்களா? ஆடு புல்லு மேயும், அதோட பொழப்பு என்னது? புல்லு மேயும், வரும், குட்டி போடும், அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. இல்லைனா கசாப்பு கடைக்கு அனுப்பி விட்டுறீங்க, ஏதாவது ஒன்று நடக்கும். அதோட வாழ்க்கை முறை அதான். மனிதனாக பிறந்திருக்க நம்ம என்ன பண்ணணும்? நம்ம வாழணும், கரெக்டான வேலை வாழணும், நல்வழியில் வாழணும். அதுக்கு தான் அந்த காலத்தில் நிறைய புக் எழுதி வச்சுருக்காங்க, எப்படி வாழணும், எப்படிலாம் வாழணும், எப்படி வாழக்கூடாது அப்படின்னு சொல்லலாம் நிறைய புக்கு இருக்குது. பட் இங்கே என்னென்னா போக போக என்ன ஆகுதுன்னா சாமியை வச்சு பிஸ்னஸ் நடத்துகிறாங்க. இப்போ என்ன நினைக்கிறாங்கன்னா அத்தனை பேரும் நம்ம சாமியை வச்சு ஒரு கோயிலை கட்டுவோம். ஏன்னா இப்போ இருக்கும், நீங்கள் பார்த்துட்டீங்கன்னா ஒரு சில பேர்லாம் சின்ன சின்ன கோயிலாக கட்டுவாங்க, சொந்தமாக அவங்களோட காசை போட்டு கட்டுவாங்க. கட்டி அவங்களே வந்து ஒரு ஆளாக வருவாங்க, குறி சொல்லுவாங்க, அது அப்படியே அந்த கோயில் எக்ஸ்டெண்ட் ஆகும், அப்படி மெதுவாக பெருசாகும். அந்த கோயில் பெருசாகி அதில் பல சம்பாத்தியம் வரும். 4 பேர் வெளியே போய் அந்த கோயிலுக்கு போனால் நமக்கு நல்லது கிடைக்குப்பா, நல்லது நடக்குது, சொன்னாலாம் நடந்துச்சு அப்படின்னு சொன்னால் நிறைய பேர் அங்கே போய் சாமி வழியிட ஆரம்பிப்பாங்க. நீங்கள் 10 பேருக்கு சொல்லுவீங்க, இப்படி வருவாங்க. இந்த மாதிரி ஆசாமிகளும் வருவாங்க. அதாவது கருப்பசாமின்னு சொல்லிட்டு பேரில் இந்த மாதிரி வச்சு நடத்துகிற ஆளுக்களை ஒரு காலத்துக்கு நான் நம்பாதீங்கன்னு தான் நான் சொல்கிறேன். சாமி பேரை சொல்லி இந்த மாதிரி நடத்துகிறவங்கள நம்பாதீங்க. சாமி இருக்குது, சாமியை கும்பிடுங்க, மனசார கும்பிடுங்க. சாமி நம்ம பார்த்தது இல்லாட்டியும் சிலையாக இருக்குது, கையெடுத்து கும்பிடுங்க. சாமிக்கு எதாவது பண்ணுங்க, மாலை வாங்கி பண்ணணுமா சாமிக்கு வாங்கி போடுங்க, போட்டுட்டு மனசார சாமி கும்பிடுங்க. இங்கே மட்டும் இல்லை, எந்த கோயிலெலாம் எடுத்துடுங்க, கும்பிடுங்க, கும்பிட்டுட்டு வாங்க, அவ்வளோதான். மன நிம்மதியோடு இருந்துட்டு வரலாம். பட் நீங்கள் இந்த மாதிரி குறி சொல்கிறவங்களையும் அவங்க காலில் நீங்கள் மாலை போட்டுட்டு அவங்க காலை தொட்டு கும்பிட்றதையும் ஒன்றும் ஆக போகிறது கிடையாது. நீங்கள் இப்படி பண்ண இந்த மக்கள் நம்மளை நல்லா நம்புகிறாங்க. இன்னும் இவங்க தலையில் வந்து உட்காந்து நல்லா மிளக அரைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் பெருசாகும். அதாவது ஸ்டைல் ஒன்று பண்ணுறான், அது கருப்பசாமி வேஷம் போட்டு ஆடுறது கூட எனக்கு பிரச்சனை இல்லைங்க. உட்காந்து ஒரு ஸ்டைல் ஒன்று பண்ணுறான் பார்த்தீங்கன்னாங்க, எரியுதுங்க, எரியுது, அந்தளவுக்கு கோவம் வருது. ஏண்டா சாமின்னு பேரை வச்சு எப்படா விளாடுறீங்க, சாமி எப்படா உங்களை விட்டுட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கோவம் வருது. வயிறு ஒரு பக்கம் இருந்துச்சுன்னா கோவம் வருது. எல்லாரும் இப்படி ஒன்று கிளம்பிடுறாங்க, சாமியை வச்சு ஒரு பொழப்பு நடத்தி நம்ம அப்படியே நம்ம தொழிலை பெருசாகி அடுத்தது நம்ம ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு பெரிய லெவலில் ஒரு கூட்டத்தை கூட்டி நம்ம அது சிங்கிச்சான்னு சொல்லிட்டு ஒரு 90 வயசு ஆனாலும் நம்ம டேக்ஸ் ஆடிட்டு அலையலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் ஒரு சில பேரை பார்த்து நீங்கள் இன்ஸ்பயர் ஆகி இந்த மாதிரி வாரீங்க அப்படின்னா பேசாமல் சாமியார் தொழிலுக்கே இறங்கிடலாமோ அப்படின்னு சொல்லிட்டு அத்தனை பேர் இறங்கிடலாம். ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா ஐடியில் லே ஆஃப் நடக்குது, எல்லாம் ஏஐ வந்தோன்னா நிறைய பேர் லே ஆஃப் ஆகிட்டு இருக்காங்க. பேசாமல் இந்த தொழில் இறங்கிடலாமே, சாமியார் கிட்ட போட்டு உட்காந்துடலாம், கொஞ்ச நாள் காசியில் போய் இருக்கிற எல்லாத்தையும் படிச்சுட்டு வந்தால் போகணும், முடிஞ்சிருச்சு. இல்லைனா காசியில் வந்துட்டு ஒரு எலும்பு கூட கடிச்சு தின்னுக்கிட்டே வந்துட்டோம்னா இங்கே வந்ததுக்கப்புறம் நம்ம பெரிய இது மாதிரி காமிச்சிக்கிட்டு நம்ம ஆட்டத்தை ஆரம்பிச்சிடலாம். பேசாமல் ஆளாளுக்கு ஒரு சாமி பிடிச்சிக்கிட்டு நம்ம இருந்து ஆடிட்டு இந்த மாதிரி இருந்துக்கலாம். நம்ம ஆளுக்களும் கிடந்துட்டு துட்டோ கூட்டிடுவாங்க. அப்படி தொழில் இறங்கிடுமா? அதாவது இங்கே நிறைய பேர் இவங்க பண்ணுறதுனால உண்மையாக இருக்கிறவங்களும் பாதி பேர் நம்ம இதாகிடுறோம். இந்த மாதிரி ஃபேக்காக ஒரு சில பேர் இந்த மாதிரி பண்ணுறதை பார்த்துட்டு நிறைய பேர் மக்கள் காசை கொண்டு போட்டுறாங்க. என்ன லாஜிக்கே புரியலை. மக்களே உடனே தெரிஞ்சுடுங்க, சாமி இருக்குது. என்னை பொறுத்த எனக்கு சாமி நம்பிக்கை இருக்குது. சாமி நம்மளோட சிலை வடிவத்தில் இருக்குதா, நான் கையெடுத்து கும்பிடுவோம், சாமி காலில் விழுந்து என்னால் கும்பிட்டு போயிடும். இந்த மாதிரி ஆட்கள் கால்லையோ அவனுக்கு ஒன்று வாங்கி போடுறதுலையோ நமக்கு ஏதாவது நடக்கும்னு நினச்சின்னா நடக்கவே நடக்காது. அவன் உழைச்ச மட்டும் தான் இங்கே மனசு. அதாவது சாமி நமக்கு ஒன்று கொடுத்துருக்கு, நம்மளுக்கு ஒரு உயிரை கொடுத்துருக்கு, இந்த உலகத்தில் வாழ்றதுக்கு ஒரு தகுதியை கொடுத்துருக்கு. அதை வச்சு நம்ம தான் ஓடணும், இந்த உலகத்தில் நம்ம தான் ஓடணும், நம்ம பெரிய ஆளாகணும், நம்ம தான் ஓடணும். ஒரு சில அதாவது நான் ஒன்று கேள்விப்பட்டேன் மீன்ஸ் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். லட்சுமியே துட்டு கொடுக்கணுங்களா, அந்த துட்டு வந்து முதல்ல நம்ம கொஞ்சம் கொடுத்து பார்க்கணும் வந்து நம்ம அதை எப்படி செலவு பண்ணுறோம், எப்படி சிக்கனமாக செலவு பண்ணி நம்ம எந்த வழியில் பயன்படுத்துகிறோம்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்குமா. ஒரு 5 வருஷத்துக்கு 3 வருஷத்துக்கு ஒரு காட்டி மட்டும் அந்த துட்டு நமக்கு பல்காவோ எதுக்கு ஒரு இதுக்கு அந்த துட்டு கிடைக்கும். அதை வச்சு நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோம்னு இருக்குது. அப்படி கொடுக்குமா, முதல்ல கொடுக்குமா, ஒரு 2 வருஷத்துல எப்போ மறுபடி கொடுக்குமா, திரும்ப ஒரு 5 வருஷத்தில் கொடுக்குமா, திரும்ப ஒரு 10 வருஷத்தில் கொடுக்குமா. அந்த காசை ஊதாரித்தனமாக நம்ம செலவு பண்ணிட்டு அலைகிறோம், ஒரு பிரோஜனத்துக்கும் இல்லாமல் நம்ம செலவு பண்ணுறோம் அப்படின்னா திரும்ப அந்த துட்டு கொடுக்காம
ஆனால் கேள்விப்பட்டிருக்கேன். பட் இன்னொரு விதத்தில் எடுத்துக்கிட்டோன்னா, இந்த உலகத்தில் கெட்டது பண்ணுறவங்களும் பல பெண்களை என்னென்னமோ பண்ணுறவங்களும் நாசாக்கார செயலில் ஈடுபடுறவங்க மட்டும்தான் நல்லா இருக்காங்க. இல்லைன்னா இந்த சாமி பேரை சொல்லிட்டு பொழப்பு நடத்துகிறவங்க மட்டும்தான் நல்லா இருக்காங்க. மற்ற யாருமே